ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு குல்கந்து செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல நீங்கள் பன்னீர் ரோஸ் வாங்கிக்கோங்க. அதுலேயே நாட்டு பன்னீர் ரோஸுன்னு இதில் இருக்க மாதிரியே லைட் ரோஸ் கலரில் இருக்கும், அந்த ரோஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிகப்பு கலரில் இருக்க ரோஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் அந்த ரோஸில் தான் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் அந்த ரோஸ் வாங்கிக்கோங்க. வாங்கி அந்த ரோஸில் இருக்க இதழ் எல்லாத்தையும் பிச்சுக்கோங்க. அதில் இருக்க காம்பும் அந்த மகரந்தத்தையும் மட்டும் வெளியே போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி அலசி, நல்லா தண்ணி இல்லாமல் அதை பிழிஞ்சு ஒரு துண்டு வெள்ளை துண்டில் விரித்து அதை நல்லா காய போடுங்க. காய போட்டு அதை நிழல்லே காயப்படுங்க, வெயிலில் காயப்பட்டுறாதீங்க. ஏன்னா வெயிலில் காயப்பட்டிங்கன்னா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். அதனால் வீட்லேயே நிழல் காய்ச்சல்லையே அதை காய போட்டு அதை ஒரு 2 நாளைக்கு காய வச்சிங்கன்னா அது நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை நல்லா இப்படி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அதை ஓரளவுக்கு பாகுப்பதம் வர்ற வரைக்கும் காய்ச்சிட்டு அதில் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ரோசாப்பூ கலகையும் போட்டு அதை நல்லா கிண்டி அது ஓரளவு குழன்னு வரவும் அதை எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். இதெல்லாம் குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அல்சர்ன்ற பிரச்சனையே வராது. ஏன்னா இதில் துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால இது சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் இருக்கும். இனிப்பு நிறையா போட்டிருக்கிறதுனால இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்ம பழைய சாப்பாட்டு முறைகள். இதை நீங்கள் மீண்டும் பயன்படுத்துங்க.